வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு குப்தர்கள் காலம். பழங்கால இந்திய வரலாற்றுல மிகப்பெரிய பேரரசுகள் அமைஞ்சிருந்த சிறப்புக்குரியது நம்மளுடைய இந்திய நாடு. இந்த இந்திய நாட்டுல முதலாவது பெரிய பேரரசா மகத பேரரசு உருவெடுத்தது. மகத பேரரசுக்கு அடுத்து மௌரிய பேரரசு வந்தாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து வந்த பேரரசுகளுக்கு அப்புறம் குஷான பேரரசு வந்தது. அப்புறம் வந்த ஒரு முக்கியமான பேரரசு தான் குப்த பேரரசு. இந்த குப்தர்கள் காலத்த இந்திய வரலாற்றுல, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா, பழங்கால இந்திய வரலாற்றுல பொற்காலம் அப்படின்னு அழைத்தாங்க. அவ்ளோ சிறப்பு வாய்ந்தது இந்த குப்தர் காலம். இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குப்தர் காலத்தினுடைய பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம சில ஆதாரங்கள் வகைகள பிரிக்கலாம். இலக்கிய ஆதாரங்கள், கல்வெட்டு ஆதாரங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் அப்படி சில ஆதாரங்களின் அடிப்படையில தான் குப்த பேரரசினுடைய வரலாற்றை நம்ம நிர்ணயிக்கிறோம். முதலாவது இலக்கிய ஆதாரங்கள். இலக்கிய ஆதாரங்கள்ல முதன்மை வகிப்பது புராணங்கள். புராணங்கள் மொத்தம் 18. அதுல குறிப்பா வரலாற்று செய்திகளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய 4 முக்கியமான புராணங்கள் இந்த குப்தர் காலத்தை பத்தின தெளிவான செய்திகளை நமக்கு கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயு புராணம், பிரம்மானந்தம் புராணம், மத்சய புராணம், பாகவத புராணம். இந்த 4 புராணங்கள்லயும் குப்த அரசர்களை பற்றியும் குப்தர் காலத்திய மக்களுடைய சமூக, பொருளாதார, வாழ்க்கை முறைகளை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்றோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது தர்ம சாஸ்திரங்கள். தர்ம சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. மனிதன் வாழ வேண்டிய நன்னெறி முறைகள் என்ன? அவன் எப்படிப்பட்ட உயர் குணங்களோட வாழணும்? என்ன மாதிரி ஒரு நல் நடத்தையோட வாழணும் அப்படிங்கறத எடுத்துரைக்கிறது தான் தர்ம சாஸ்திரங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா, இதுல வியாசர், நாரதர், பிரகபதி, அரிதர், புலத்தியன் இவங்கெல்லாம் எழுதின இந்த தர்ம சாஸ்திரங்கள் அவங்களுடைய காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, குறிப்பா அவங்களுடைய சமய நிலையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கிய ஆதாரங்களா இருக்கு. அடுத்தது வியாசர் எழுதின ஸ்மிருதி, ஹரிதா, பீத்தமகா இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தையும் சமூக நிலைமையில அவன் பின்பற்ற வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றியும் குறிப்பிடுது. இது எல்லாமே குப்த பேரரசுல வாழ்ந்த மக்களுடைய சமய வாழ்க்கைக்கு அல்லது இயல்பு வாழ்க்கைக்கு அடித்தளமா அமைந்திருந்தது. அடுத்த புத்தகம் இலக்கியம் எது அப்படின்னா, காமந்தக நீதி சாரம். இதுல என்னன்னா, 2ஆம் சந்திரகுப்தரை பத்தின செய்திகள் நமக்கு கிடைக்குது. இது அவருடைய அமைச்சரான சிகாகோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு செய்திகள் கிடைக்குது. இதுல அவர் ஒரு கதை வடிவத்துல எழுதி சந்திரசேனன் அப்படின்ற ஒரு பேரோடு கூட அவரை விவரிச்சிருக்கிறாரு. அடுத்த இலக்கியம் கௌமுதி மகோத்சவம். இதுவும் குப்தரை பற்றி, குப்தர் காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூக இலக்கியம். தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் நாடகம். இந்த அரசியல் நாடகத்துல அரசாங்கம் எப்படி இருக்கணும், அரசன் எப்படி இருந்தாங்க, எப்படி மக்களை வழி நடத்தினாங்கன்றத குறித்ததான செய்திகளை நம்ம பார்க்கிறோம். முத்ரா ராட்சசம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆதாரமா குப்த பேரரசினுடைய எல்லைகளை பற்றியும் குப்த பேரரசினுடைய சிறப்பை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இலக்கிய ஆதாரமா இருக்கு. இலக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில தான் குப்த பேரரசினுடைய எல்லை, அதனுடைய சிறப்பு, அதனுடைய அரசர்களை நம்ம தீர்மானிக்கிறோம். அடுத்த ஆதாரம் என்னன்னா கல்வெட்டு. கல்வெட்டு ஆதாரத்தை அலகாபாத் தூண் கல்வெட்டு முதலாவது. இது சமுத்திரகுப்தருடைய காலத்தை சார்ந்த அவருடைய முக்கியமான ஒரு அதிகாரியான ஹரிசேனர் அவர் எழுதியிருக்கிற அவருடைய பொறிப்புகள் இதுல இருக்கு. சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு குப்த பேரரசு குறித்த ஆதாரமா இருக்கு. இது முழுக்க பாத்தீங்கன்னா சமஸ்கிருத எழுத்துக்கள்ல அந்த அரசாங்கம் எப்படி நிறுவப்பட்டது, சமுத்திரகுப்தருடைய அரசு, அவருடைய வெற்றிகள், அவருடைய படையெடுப்புகள் பத்தின ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை நம்ம இந்த கல்வெட்டுல பார்க்கிறோம். அடுத்தது மேகரளி இரும்பு தூண் கல்வெட்டு. இந்த மேகரளி இரும்பு தூண் கல்வெட்டு அவங்களுடைய உலோக கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. தேனிரும்பினால செய்யப்பட்ட ஒரு இரும்பினால செய்யப்பட்ட ஒரு தூண் இன்றளவும் துருப்பிடிக்காம இருப்பது அதனுடைய சிறப்பு. இது பின்னாடி காலத்துல நம்மளுடைய ஃபிரோஸ் துக்ளக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் பின்னாடி வருவாரு. சுல்தான்கள் ஆட்சி காலத்துல அந்த அரசன் அதை ரொம்ப பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று நோக்கத்தோட அதை பாதுகாத்து டெல்லியில கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அது பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல. அது அந்த ஆதாரத்திலையும் குப்தர்களை பற்றின தெளிவான செய்திகள் நம்மளுக்கு கிடைக்குது.
அடுத்ததாக நிறைய நினைவு சின்னங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. தங்கம், வெள்ளி, செம்பு இதுல செய்யப்பட்ட உருவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஆடை, அணிகலன்கள், அவங்களுடைய நடை, உடை, பாவனை இத பத்தின தெளிவா நமக்கு கொடுக்கக்கூடிய உருவங்கள் அமைந்த சிற்பங்கள். அதெல்லாம் நமக்கு முக்கியமான ஆதாரம். அவங்களுடைய கோவில்கள், நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோட்டைகள், கோவில்கள், குறிப்பா இந்து சமயத்தை சார்ந்த கோவில்கள் அதிகமா எழுப்பப்பட்டது குப்தர்களுடைய காலத்துல. அதனுடைய நினைவு சின்னங்கள் எல்லாமே அவங்களுடைய கலை இலக்கியத்திற்கு பறைசாற்றக்கூடிய விதமா இருக்கு. கட்டிடங்கள், பல்கலைக்கழக கட்டிடங்கள், கல்வி நிலையங்கள், பொது இடங்கள் மற்றும் கோவில்கள் அமைந்த கட்டிடங்கள், அவங்களுடைய ஓவியங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தத்ரூபமா இயல்பு வாழ்க்கையோடு இணைந்த ஒரு அமைப்பா இருக்கிறதுனால, அவங்க இயல்பா எப்படி வாழ்ந்தாங்க? என்ன உடை உடுத்தி இருந்தாங்க? அவங்களுடைய அரசியல் நாகரிகம் என்ன? பண்பாடு என்னன்றத நம்ம இந்த ஆதாரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா பார்த்தீங்கன்னா, சீன புனித பயணிகள் வந்திருந்தாங்க இந்த காலத்துல. பாகியான் அப்படிங்கிற ஒரு பயணியும், இப்சிங் அப்படிங்கிற ஒரு பயணியும் வந்திருந்தாங்க. இந்த பாகியான் அப்படிங்கிறவர் போஹோஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதினாரு. அது என்ன அப்படின்னா, பயண குறிப்புகள், புத்த மதத்தின் பயண குறிப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம் போஹோகி அப்படின்னா. இவர் சீன மொழியில தான் வந்து இதை எழுதியிருந்தாரு. பின்னாடி அது வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது ஆங்கிலத்திலையும் மற்ற மொழிகள்லையும். இவருடைய ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குப்த பேரரசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. குப்த பேரரசனுடைய சமய நிலை எப்படி இருந்தது, பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு, சமுதாயம் எப்படி இருந்தது, இப்படி எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா அவர் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பௌத்த மதத்தினுடைய நிலை, வளர்ச்சி இத பற்றியும் அவர் ரொம்ப அழகா தெளிவா கொடுத்திருக்கிறாரு. இட்சிங் அப்படிங்கிறது இன்னும் ஒரு புத்த பயணி. இவர் வந்து ரொம்ப அதிக அளவுல சமுதாயத்தை பற்றின குறிப்புகள் கொடுக்கல அப்படின்னாலும், புத்த சமயத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, வீழ்ச்சி எப்படி இருந்தது, அதனுடைய முன்னேற்றம் இவங்களால எப்படி பின்பற்றப்பட்டதுன்றத தெளிவா கொடுத்திருக்காரு. அடுத்ததான ஆதாரம் நாணயங்கள். குப்தர்களுடைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நாணயங்கள். ஏறத்தாழ எல்லா அரசர்களும் நாணயங்களை வெளியிட்டாங்க. தங்கம், வெள்ளி, செம்பு இப்படி பல்வேறு உலோகங்கள்ல நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அந்த நாணயங்கள்ல இருக்கக்கூடிய சுரூபங்கள், அதாவது அதுல பொறிக்கப்பட்டுள்ள உருவங்கள், அரசர்களுடைய உருவங்கள், அரசர்கள் மற்றும் அரசியாருடைய உருவங்கள் இருக்கு. அவங்க வீணை மீட்டுவது போல, குதிரையில போய் வேட்டையாடுவது போன்ற உருவங்கள் மற்றும் விலங்குகள், பறவைகள், அந்த இயற்கை உருவங்கள் எல்லாமே அதுல தீட்டப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு அதன் மேல் இருந்த ஆர்வத்தை காட்டக்கூடியதா இருக்கு. சோ இத்தனை ஆதாரங்களா வைத்து நாம இந்த குப்த பேரரசை பற்றி தெரிந்து கொள்றோம். இதுதான் குப்த பேரரசினுடைய விரிவாக்கம். நீங்க இந்த படத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா தெரியும். போத்கயா, மகதா, மாளவம், கிட்டத்தட்ட ராஜஸ்தான், சௌராஷ்டிரம் இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாதான் குப்த பேரரசு இருந்தது. இதுல சமுத்திரகுப்தருடைய பேரரசு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேரரசா அமைந்தது. முக்கியமா இவர்களுடைய பகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி, வைசாலி, உஜ்ஜயினி இந்த பகுதிகள் எல்லாம் இவங்களுடைய முக்கியமான பகுதிகளாக இருந்தது. குப்த அரசர்கள், அடுத்து ஒரு அரசாங்கத்தை பத்தி நம்ம படிக்கும்போது முதல்ல அரசியல் நிலை. முதலாவது அரசியல் நிலை அப்படின்னு பார்க்கும்போது குப்த அரசர்கள், முதலாவது ஸ்ரீகுப்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதனை தோற்றுவித்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில ஸ்ரீகுப்தர் இதனை தோற்றுவித்திருக்கிறார். இந்த குப்தர் ஒரு அடித்தளத்தை கொடுத்தாலும் பின்னாடி வந்த சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் தான் இத ரொம்ப திடமான ஒரு அரசாக கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக கடோத்கஜ குப்தர் அப்படின்ற ஒரு குப்தர் ஆட்சி செய்திருக்கிறார். இவரை பற்றின குறிப்புகள் நம்மளுக்கு அதிக அளவுல கிடைக்கல. அடுத்ததாக வந்தது முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆட்சியினுடைய எல்லையை பெருக்கணும்னு நிறைய முயற்சி எடுத்தாரு. மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி தனக்கு பட்டங்களை சூட்டி கொண்டு இந்த அரசன் சிறந்த ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கான முதல் அடியை எடுத்து வச்சாரு. சந்திரசேனா அப்படின்னு சொல்லி சில காவியங்கள்ல இவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இவருடைய படை வெற்றிகளையும் மற்ற சிறப்புகளையும் இவருடைய இலக்கியங்களை நம்ம தெரிந்து கொள்றோம். அடுத்ததா சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அரசன், உண்மையில அடித்தளம் இட்டவர் அப்படின்னு சொல்லலாம்.
முதலாவது இவருடைய படையெடுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பகுதிகளை படையெடுத்தாரு. இவருடைய படையெடுப்புகள் முழுவதுமாக வட இந்தியாவை சார்ந்ததா இருந்தது. மாளவம், உஜ்ஜயினி மற்றும் பல பகுதிகளை தன்னுடைய பேரரசோடு இணைத்த பெருமை இவருக்கு உண்டு. இவர் அரியணை ஏறும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் ஒரு திடமான மனதோட நிறைய பகுதிகளை பிடிச்சு ஒரு வெற்றி வீரனா அரியணை ஏறினாரு. இவருடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான உறுதியான மனதை உடைய ஒரு அரசன் அப்படின்னு சொல்லலாம். எந்த படையெடுப்பா இருந்தாலும் போய் வெற்றி பெற்று வந்த ஒரு பெருமைக்குரியவர் இவர். இதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் இவர் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெப்போலியன் கூட ஒரு காலகட்டத்துல வாட்டர்லூ அப்படிங்கிற போர்ல தோற்கடிக்கப்பட்டார். ஆனா இந்த முதலாம் சந்திரகுப்தர் தோற்றதற்கான எந்த ஆதாரங்களும் இதுவரை கண்டுபிடிக்கப்படல. அதனால எப்பயுமே வெற்றி பெற்ற ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லலாம். இவர் 2 பகுதிகளிலையும் படையெடுத்திருக்கிறார். தென்னிந்திய படையெடுப்பு, வட இந்திய படையெடுப்பு. தென்னிந்தியாவுல பார்த்தீங்கன்னா ஒரு 12 அரசர்கள் அவர்களை தோற்கடித்தார். கேரளா, காஞ்சி மற்றும் தென்னிந்திய பகுதிகள், நர்மதை ஆற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள், எல்லா பகுதிகளிலையும் இவருடைய படையெடுப்பு போய் 12 அரசர்களை 12 ஆட்சி பகுதிகளை வீழ்த்தின பெருமை இவருக்கு உடையது. அதே போல வட இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா 9 அரசர்கள் கூட்டாக சேர்ந்து இவரை எதிர்த்தாங்க. அயோத்தி, காசி மற்றும் உஜ்ஜைன் பகுதிகளை சேர்ந்த பகுதிகளில் இருந்த ஆட்சியாளர்கள் ஒன்றாக இணைந்து, அரசர்கள் இணைந்து இவரை எதிர்த்த போதும் இவர் எளிதா வெற்றி பெற்றது இவருடைய பெருமைக்கு சான்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா மலை ஜாதியினர் ரொம்பவே முரட்டாட்டம் பண்ணி பேரரசுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மலை ஜாதியினரை இவர் தோற்கடிக்கிறார். வாக்கடகர்கள், சாகர்கள் மற்றும் சில இன மக்கள், அவங்க எல்லாரையுமே இவர் தோற்கடித்தார். அடுத்தது எல்லைப்புறத்தை சேர்ந்த அரசுகள், சில அரசுகள் சின்னகள் தான், ஆனா பேரரசுக்கு அதிக இடையூறு விளைவித்துட்டு இருந்தாங்க. முக்கியமா ஹூனர்கள் அடிக்கடி வந்து படையெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அரசுகள் எல்லாவற்றையும் இவர் அடக்குனாரு. இவர் ஒவ்வொரு தடவை இவருடைய நாணயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு குதிரை படங்களும் அஸ்வமேத யாகம் செய்தது போன்ற ஒரு சுரூபங்களையும் நம்ம பார்க்கிறோம். இந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னு பார்க்கும்போது வேள்விகள் செய்து, அதாவது போருக்கு முன்னாடி வேள்விகள் செய்து, அந்த குதிரையில அமர்ந்து வேள்விகள் செய்து அந்த போருக்கு தயாராகி போறது, அதுதான் அஸ்வமேத யாகம். இதை இவர் ரொம்ப அதிக நம்பிக்கையோட செய்து போர்ல வெற்றி பெற்றதுக்காக அந்த யாகத்தை செய்திருக்கிறார். அடுத்ததா இலங்கை பகுதியோட இவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் இலங்கை அரசனோட நல்ல உறவு வைத்திருந்தார். இவருக்கு நிறைய பரிசுகளை, இலங்கையிலிருந்து நிறைய பரிசுகள் இவருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. பௌத்த மத வளர்ச்சிக்காக மேகவர்மன் என்ன செய்யறாரு, ஒரு பௌத்த மடாலயத்தை கட்டுறதற்கு அனுமதி வாங்குறாரு. அந்த அனுமதியின் பேர்ல இவரு புத்த துறவிகள் வருவதற்கும் போவதற்கும் எந்த விதமான தடையும் இல்லாம அவங்களுக்கு சில நன்கொடைகளை இவர் வழங்குறாரு. அடுத்து இவர் பாத்தீங்கன்னா நிறைய பரிசுகள் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துறாரு. யாரு நம்மளுடைய நாட்டுக்கு வந்தாலும் அவங்கள உபசரிச்சு அனுப்பக்கூடிய அந்த ஒரு தாராள மனப்பான்மை இவருக்கு இருந்தது. பௌத்த மதம் இவருடைய காலத்துல வளர்ச்சி அடைந்தது. ஏன்னா இலங்கையோடு இருந்த நல்ல உறவு நிலை நிமித்தமா பௌத்தம் வளர்ச்சி அடைந்தது. அடுத்தது இவருடைய நாணயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக பொன்னினால செய்யப்பட்ட நாணயங்கள், நல்ல செல்வ செழிப்பு இருந்ததுனால நல்ல எடையுள்ள தங்கத்தினால செய்யப்பட்ட நாணயங்கள் வெளியிடப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அவருடைய உருவம், அம்பு, வில், வாள், வீணை மீட்டக்கூடிய ஒரு அமைப்பு, லட்சுமி படம், இப்படி நிறைய உருவங்கள் இவருடைய நாணயங்களை நம்ம பார்க்கிறோம். இவருக்கு கவிராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமும் உண்டு. ஏன் அப்படின்னா இவர் ரொம்ப சங்கீதத்துல சிறந்த ஒரு அரசனாக இருந்தார். சங்கீதம், இசை இதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். வீணை மீட்டுறது போன்ற உருவங்கள் இவருடைய நாணயங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து இவருக்கு இசை மீது உள்ள ஈடுபாடு நம்மளுக்கு தெரியுது. அடுத்ததா ரொம்ப இரக்க குணம் உடைத்த ஒரு அரசனா இருந்தாரு. அதனால இவர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வள்ளல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் யார் தன்னிடத்துல என்ன கேட்டாலும் அதை கொடுத்துருவாராம். அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை வாய்ந்த ஒரு அரசனாக இந்த சந்திரகுப்தர் இருந்திருக்கிறார். அடுத்தது
இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம். கார்த்திகேயன், மயில், புலி, யானைப்பாகன் போன்ற உருவங்கள் அமைந்த இவருடைய நாணயங்கள் நம்மளுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. இந்த நாணயங்கள வைத்து தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1395 நாணயங்கள் இவருடைய காலகட்டத்தை சார்ந்தது கண்டெடுத்திருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த நாணயங்கள வைத்து இவருடைய எல்லைகள நம்ம பார்க்கிறோம். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, குப்த பேரரசினுடைய எல்லையை தீர்மானிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னா நாணயங்கள். எங்கெல்லாம் குப்தர் காலத்தினுடைய நாணயங்கள் கிடைத்ததோ, அத வச்சு தான் அந்த பேரரசினுடைய எல்லைய அவங்க மதிப்பீடு செய்திருக்கிறாங்க. இவருடைய காலத்துல பாருங்க, மகத படையெடுப்பு ரொம்ப முக்கியமா இருந்தது. மகத நாட்டின் மீது படையெடுத்து நெறைய பகுதிகள பிடிக்கிறார். அடுத்ததா வாக்கடகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம், ஒரு அரசு இவர்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வாக்கடகர்கள் இவருடைய காலத்துல அடியோடு ஒடுக்கப்பட்டார்கள். அடுத்து இவருடைய சமய கொள்கை. இவருடைய காலத்துல பாருங்க, கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முருக கடவுள்னு இப்ப சொல்றோம்ல, இந்த கார்த்திகேயன் கடவுள் மயிலின் மீது அமர்ந்திருப்பது போன்ற நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சோ அந்த கார்த்திகேயன் கடவுள் வணங்கப்பட்டிருக்கிறார். அது போக விஷ்ணு, சிவன், சக்தி, சூரியன் இந்த வழிபாடும் இருந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, குப்தர்களுடைய சின்னம், அரசாங்க சின்னம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருடன். ஆனா இந்த காலகட்டத்துல, இவருடைய காலகட்டத்துல அமைக்கப்பட்ட உருவங்களும் சரி, நாணயங்கள்லயும் சரி, கருடன் உருவத்திற்கு பதிலாக மயில் உருவங்கள், மயிலுக்கு உணவு ஊட்டுவது போலவும், மயில் மீது அமர்ந்திருப்பது போல உருவங்களும் இங்க பார்க்க முடியுது. அடுத்தது இவர் இந்து சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருந்தாலும், சமணமும் பௌத்தமும் நல்ல ஒரு ஆதரவை பெற்றது இவர்களுடைய காலத்துல. இந்த சமண சமயம், பௌத்த சமயம் ஒருவேளை வீழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள்ல இருந்த காலத்திலையும் இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, கொடுத்த ஆதரவை நிமித்தமா சமணமும் பௌத்தமும் தன்னை மீட்டெடுத்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் புத்த துறவிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த புனித இடங்களை பார்ப்பதற்கு அவங்க உதவி செய்தாங்க. அடுத்தது முதலாம் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தருடைய காலத்துல நாணயங்கள் அதிகமா வெளியிடப்பட்டிருக்கிறது. இவருடைய காலத்துல செல்வ செழிப்பு கொஞ்சம் குறையா இருந்ததுனால எடை குறைவிலான தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டது. இவரும் படையெடுப்புகள் எடுத்தாரு. பெரிய அளவுல படையெடுப்புகள் எடுக்கலனாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசுகளை படையெடுத்து தன்னோடு இணைத்து கொண்டார். அடுத்தது இவருடைய மத கொள்கை ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்து சமய வளர்ச்சிக்காக நல்ல ஒரு முயற்சிகளை எடுத்தாரு. இருந்தாலும் சமய சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டு மற்ற மதங்களும் பாதிக்கப்படாதபடிக்கு அவர் சமயங்களுக்கு ஆதரவு கொடுத்தார். அடுத்ததா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தருடைய காலம் 455 இருந்து 467. இந்த ஸ்கந்தகுப்தர் நிறைய வெற்றிகளை பெற்றார். முதல்ல பாத்தீங்கன்னா, புஷ்யமித்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசோடு போர் புரிந்து அவர்களிடத்துல வெற்றி பெற்றார். அடுத்தது ஹூணர்களோடு நிறைய இந்த ஹூணர்கள் தொடர்ந்து குப்த பேரரசுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்த ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களோடும் அவரு போர் செய்து பல வெற்றிகளை பெற்றார். அது மட்டும் இல்லாம பொதுப்பணிகள்ல அதிக ஆர்வம் காட்டினார். மக்கள் நல பணிகள், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணிகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இவருடைய காலத்துல முன்னாடி ஏரிகள் வெட்டப்பட்டிருந்தது. குறிப்பா கிர்னார் அப்படிங்கிற பகுதியில் உள்ள ஏரி, சுதர்சன ஏரி, அந்த ஏரிய பழுது பார்த்து செப்பனிட்டார். அந்த ஏரியை செப்பனிட்டு அது இன்றளவுக்கும் ஒரு உயிருள்ள ஏரியாக இருக்கு அப்படின்னா ஸ்கந்தகுப்தருடைய பகுதி, அவருடைய பங்களிப்பு சிறப்பு வாய்ந்தது. அது இந்த ஸ்கந்தகுப்தர் ரொம்ப பெருமை வாய்ந்தவர். என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை இலக்கியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். தானே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷ்ணு பக்தர். அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, நிறைய பாடல்கள் பாடினாரு, இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, ஆதரவு கொடுக்குறாங்க. அது ஒரு கலையும் இலக்கியமும் ஆதரவு கொடுக்கும் போது மட்டுமே வளர்ச்சி அடையும். அப்படி இவர் கொடுத்த ஆதரவுனால ஒரு புதிய மறுமலர்ச்சி உண்டாச்சு இந்து சமயத்துல அப்படின்னு சொல்லலாம். இந்து சமய மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலம் இந்த குப்தர் காலம். இப்படி போய்கிட்டு இருந்த இந்த பேரரசு ஸ்கந்தகுப்தருக்கு பின்னாடி புருகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வந்தாரு. அடுத்தது இரண்டாம் குமாரகுப்தர் வந்தாரு. அவருடைய ஆட்சிக்கு பிறகு புத்தகுப்தர். கிடைத்திருக்கிற ஆதாரங்களின் படியாக இவர் தான் கடைசி அரசராக இருக்கும் அப்படின்னு நிர்மாணிச்சிருக்கிறாங்க வரலாற்றாளர்கள். இவர்களுக்கு அப்புறம் பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த 3
புருகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர், புத்தகுப்தர் இவர்கள் பௌத்த மதத்தின் மீது அதிகமாக பற்றுல இருந்தாங்க. சோ போர் செய்வதுல அவங்க நாட்டம் காட்டல. நீங்க அந்த புத்தகுப்தர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய விருப்பத்திற்கு இணங்க ஹூணர்களை தோற்கடித்திருந்தாலும் கூட அவங்க அம்மா அந்த எதிரிய நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே எதிரி என்ன செய்தாங்களாம், காவல்ல வைக்கப்பட்ட எதிரிய விடுதலையாக்குனாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சகிப்புத்தன்மையோட நடந்துகிட்டதுனால போர் காரியங்கள்ல அவங்களால கவனம் செலுத்த முடியல. பௌத்த மதத்தினுடைய கொள்கையின்படி அவங்க அகிம்சை கொள்கைகளை பின்பற்றினாங்க. இதுவும் கூட ஒரு காரணமா இருந்தது பேரரசினுடைய வீழ்ச்சிக்கு. சரி, இந்த பேரரசினுடைய சிறப்புகள் என்ன? முதலாவது அரசாங்கம் எப்படி இருந்தது அப்படின்றது, நிர்வாகத்தை பற்றியும் சமய பொருளாதார நிலையை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நிர்வாகம். குப்த பேரரசுல நிறைய குடியரசுகள் இருந்தது. இது ஒரு பெரிய சிறப்பு. குடியரசுகள் இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க, குடியாட்சி, மக்களாட்சி, இறையாட்சி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற கருத்துக்களை பேசுறாங்க. ஆனா அந்த காலத்திலே பாருங்க, குடியரசு இருந்தது. அங்கங்க அரசனை மையமாக கொண்ட முடியாட்சியும் இருந்தது, குடியரசுகளும் இருந்தது. மாளவம், சானகாரிகா, ஏவ்தேயா, பிரார்ஜினா, கரபரிகா இப்படிப்பட்ட குடியரசுகள் இருந்தது. அந்த குடியரசுகள மன்றங்கள் இருந்து அந்த மன்றங்கள் மக்களுடைய விருப்பங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் இணங்கியபடி நடைபெற்றது. அடுத்ததா அரசன். அரசன் அப்படிங்கிறவன் மக்கள் ஒரு தெய்வத்திற்கு ஈடாக அரசனை மதித்தாங்க. வல்லாட்சி, ரொம்ப நல்லாட்சி கொடுத்த வல்லாட்சியாக தான் இருந்தது. அரசர்கள் கொடுங்கோலர்களா இல்லை, எந்த அரசரும் மக்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பல முயற்சிகளை எடுத்தாங்க. அடுத்ததாக தெய்வீக உரிமை கோட்பாடு. அரசன் அப்படிங்கிறவன் கடவுளால அனுப்பப்பட்டவர் நம்மளை ஆட்சி செய்வதற்குன்ற அந்த ஒரு கோட்பாடு தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. இங்கேயும் அவங்க அந்த தத்துவத்தை பின்பற்றினாங்க. தெய்வீக உரிமை கோட்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. பரம்பரையாக அரசர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது வாரிசு முறை. எந்த விதமான விதி விலக்குகளோ அல்லது வழிமுறைகளோ வகுக்கப்படலனாலும் பொதுவாக அரசனுடைய மூத்த மகன் ஆட்சியாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அந்த அரசனுடைய மகன் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் என்ன செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு முதலையே ஒரு ஆளுநர் பதவி கொடுத்து அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து ஆளுநராக, போர்படையில போர் வீரராக எல்லா இடத்திலையும் பயிற்சி கொடுத்து இளவரசனை ஆட்சியாளராக மாற்றுவதற்கு முன்பாடி, அதாவது அரசனாகிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான தகுதிகளோடு கூட அந்த அரசன் போய் உட்கார்ந்திருந்தார். மற்ற இளவரசர்களுக்கும் பதவிகள் கொடுக்கப்பட்டு அங்கங்க என்ன செய்தாங்கன்னா ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அரசன் அதிக அதிகாரங்களை வைத்திருந்தாரு. படைக்கு தலைமை தாங்கினாரு. போர்க்காலங்கள்ல படைக்கான அதிகாரிகளை நியமிப்பது, அவர்களை பதவி விலக செய்வது, இது எல்லாமே அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருந்தது. நீதி செய்வது அவருடைய முக்கியமான கடமையாக இருந்தது. இராணுவ அதிகாரம், படை அதிகாரம், எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில வைத்திருந்தார் அரசன். அடுத்தது தனக்குத்தானே நிறைய விருது பெயர்கள் அங்க இருந்தது. என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமேஸ்வரன், மகாராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ஏகபோகன், பட்டாபி ராஜா, இப்படி பல விருது பெயர்களை சாம்ராட், இப்படி பல விருது பெயர்களை தங்களுக்கு சூட்டி கொண்டாங்க. ஒவ்வொரு பகுதிகளையும் வெற்றி பெறும்போது சில வெற்றி பெயர்களையும் சூட்டி கொண்டாங்க. அரசன் அப்படிங்கிறவன் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்திற்கு அடுத்தபடியாக ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மனிதனாக கருதப்பட்டார். அடுத்தது இந்த அரசனுக்கு ஆலோசனை கூறுவதற்காக ஒரு அமைச்சர்கள் குழு இருந்தது. அதற்கு பேர் அபிராமைய மன்றம் அப்படின்னு பேர். இந்த அமைச்சர்கள் குழு அரசனுக்கு எல்லா விதங்கள்லயும் ஆலோசனை கொடுத்தாங்க. குறிப்பா போர்க்காலங்கள்ல இந்த போரை எப்படி நடத்துவது, எப்படி சமாதான உடன்படிக்கை செய்வது, இப்படி பல விஷயங்களை இந்த மைய மன்றம் விவாதித்து அரசனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இந்த அரசனுக்கு மைய அரசுல உதவியா இருந்தது இந்த அமைச்சர் குழு. அடுத்தது மாகாண அரசுகள். ஒவ்வொரு மாகாணங்களா பிரிச்சிருந்தாங்க. அந்த மாகாணங்கள்ல ஆட்சியை மேற்பார்வையிடுவதற்கு மந்திரி பரிஷத் அப்படின்ற அமைப்பு இருந்தது. அதாவது மந்திரிகள் குழு ஒன்று இருந்தது. அந்த மந்திரிகள் குழுவினுடைய
நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய வேலை யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் தவிர இந்த மந்திரி பரிஷத் அமைப்புல சர்வாதியக்ஷா, மகா சேனாபதி, மகா தண்டநாயக்கர், மகா பாலாதிகரணா, தண்டபோஷிகா, மகா சாந்தி விக்கிரகா, மகா பிரதிகாரா, மகாஷ பத்தாலிகா அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது இராணுவத்தின் தளபதியாகவும், படை தளபதியாகவும், நீதியின் அதிகாரியாகவும் அவர்கள் இருந்தாங்க. மகா பிரதிகாரா என்பவர் அரச அரச அவையில, அதாவது அரண்மனை விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்புலையும், அந்த பத்தாலிகா என்று சொல்லக்கூடிய அரசன் ஆவணங்களை காத்து அதிகாரி, பத்தாலிகா என்னக்கூடிய அதிகாரி ஆவணங்களை பாதுகாக்கும் பொறுப்பிலும் இருந்தார்கள். அந்த காலத்துல ஆவணங்களை பாதுகாத்தாங்க. அரசவையில என்ன நடக்குது, என்னென்ன அரசன் கட்டளையிட்டு இருக்கிறார், இதெல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எழுதப்பட்டு அவைகள் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இத்தனை அமைச்சர்கள் சேர்ந்து நிர்வாகத்துல அரசனுக்கு உதவியாக இருந்தாங்க. அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது, நாடு பல மாகாணங்களாகவும் தேசங்களாகவும் பிரிக்கப்படும். தேசம் புக்திகளாகவும் விஷயங்களாகவும் கிரகங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. விஷபதி, அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் விஷயங்களுக்கும் ஆளுநர் விஷயபதி என்று அழைக்கப்பட்டார். கிராம நிர்வாகம் கிராமிகாக்களால், அதாவது கிராம தலைவர்களால போற்றப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. கிராம நிர்வாகத்தை பார்த்தவர் கிராமிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள். நீதியை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரி நீதியினுடைய எல்லா விஷயங்களையும் மேற்பார்வை பார்த்தார். ஆனா நீதி முறையான வடிவுல வழங்கப்பட்டது. ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்களின் அடிப்படையில தண்டனைகள் வழங்கப்பட்டது. தண்டனைகள் மக்களை சித்திரவதை செய்வதாகவோ அல்லது கொடுமைப்படுத்துவதாகவோ அமையவில்லை. அதிகமா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஃபைன் போடுற மாதிரி, அபராதம் விதிக்கக்கூடியதாகவும், மக்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனைகளாகவும், அவர்களை சீர்படுத்தக்கூடிய வகையில தண்டனைகள் இருந்தது. மக்களுடைய தவறை அவர்கள் உணரச் செய்வதாக தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக அரசனுக்கு வருவாய் எதுல அதிகமாய் கிடைத்தது அரசாங்கத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நில வருவாயின் மூலமாகத்தான் அரசனுக்கு அதிக அளவுல வருவாய் கிடைத்தது. நிலங்களை பிரித்திருந்தாங்க. காரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள் முக்கியமான விளைச்சல் நிலங்களா இருந்தது. விளைச்சல் நிலங்கள், விளைச்சல் இல்லாத நிலங்கள், தரிசு நிலங்கள், இப்படி நிலங்கள் பல வகைகளாக பிரிக்கப்பட்டு அந்தந்த நிலத்துக்கு குறிப்பிட்ட அளவு வரி விதிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டது. வரியை வசூல் செய்வதற்கென்று சில அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்ததாக இராணுவ நிர்வாகம். இராணுவ நிர்வாகத்துல படைகள் இருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கியமான படைகள், யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, இந்த படைகளும் படைகளுக்கான அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான செலவு அரசாங்கத்திலிருந்து செய்யப்பட்டது. அடுத்த நிர்வாகத்துல இன்னும் பாத்தீங்கன்னா, இது ஒரு நகர அடிப்படையிலான ஒரு அரசாங்கமா இருந்தது. பெரிய பெரிய நகரங்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய நகரங்கள் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, தட்சசீலம், அயோத்தியா, கிரி, இப்படிப்பட்ட பெரிய நகரங்கள் வந்ததுனால நகர சுகாதார அமைப்புகள் பெருகினது. நகரத்துல சுகாதாரத்தை அதிகமா பாதுகாத்து கொண்டாங்க. சாக்கடை வசதிகள், பாதாள சாக்கடை முறை மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்வதற்காக நகரங்களில் மாநில ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த நகரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பின்காலத்துல நகரங்களுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அதாவது குப்தர்களுடைய பிற்கால குப்தர்களுடைய காலத்துல நகரங்களுடைய வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய வணிக முறை கொஞ்சம் சிறுக ஆரம்பிச்சது. அதனால பின்னாடி காலத்துல இந்த நிர்வாகத்துல அவங்க பின்னாடி காலத்துல நகரங்களுடைய மேம்பாடு சரிய தொடங்கினது அப்படின்னு சொல்லலாம். கிராமங்களை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்ல சில அதிகாரிகள் இருந்து கிராமத்தை மேற்பார்வை செய்தாங்க. குறிப்பா பஞ்சமண்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம சபை, இவர்களுக்கு
அதிக அளவுல கிராம நிர்வாகத்துக்கு உதவி செய்தாங்க. சமேகர்கள், தூதர்கள், மந்தை கண்காணிப்பாளர்கள் இவங்க எல்லாமே கிராம நிர்வாகத்துல அரசனுக்கும் அரசுக்கும் உதவியாக இருந்தார்கள். தலைமை நீதிபதி மகா தண்டநாயக்கர் என்று அழைக்கப்பட்டார். இவர் தண்டனைகள முடிவு செய்வதும், அதற்கு விலக்கு அளிக்கக்கூடிய உரிமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அரசனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தலைமை நீதிபதி செயல்பட்டார். அடுத்தது நம்மளுடைய நிர்வாகம் பார்க்கும்போது 6ல 1 பங்கு நிலவரி வசூல் செய்யப்பட்டது. விளைச்சல்ல 6ல 1 பங்கு வசூல் செய்யப்பட்டது. இதுல உத்தரங்கா அப்படிங்கிறது நல்ல விளைச்சல் உள்ள நிலங்கள்ல வசூலிக்கப்பட்ட வரி. உபரிகா என்பது மற்ற ஏனைய விளைச்சல் அல்லாத நிலங்களிலிருந்து வசூலிக்கப்பட்ட வரியாக நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, ஒட்டகப்படை இப்படிப்பட்ட படைகளை இவங்க மெயின்டைன் பண்ணாங்க. இந்த ஒட்டகப்படை என்ன அப்படின்னா, பாலைவன பகுதிகள்ல போர் நடக்கும் பொழுது மட்டும் இந்த ஒட்டகங்களை வைத்து ஒரு படை அமைத்து அவர்கள் போரிட்டாங்க. மற்றபடி ஒட்டகப்படைகள் ரெகுலர் அதாவது எப்பையும் வைத்துக் கொள்ளவில்லை. இந்த பாலைவன பகுதிகளில் போர் நடைபெறும் போது மட்டும் ஒட்டகங்களை படைகளை பயன்படுத்தினாங்க. யானைப்படையினுடைய தலைவர் சமூகா எனவும், பதஸ்வபதி என்பவர் குதிரைப்படை தலைவராகவும் இருந்தார். அதுல பாத்தீங்கன்னா நிறைய போர் ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க. போருக்கு வில்லு, அம்பு, வாள், கத்தி, கேடயம், கவசம் இப்படி பல தலைச்சீரா இப்படி பல போர் ஆயுதங்களை இவங்க பயன்படுத்தினாங்க. இந்த போர் ராணுவம் இந்த நிர்வாகத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப சிறப்பான, குறிப்பா சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தர் காலங்கள்ல இவர்களுடைய படை அசைக்க முடியாத படையாக, எங்க போனாலும் வெற்றி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படையாக இருந்தது. குறிப்பா யானை படையை வைத்து அவங்க படை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்கன்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு அதிகமான யானைகளையும் போர்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததாக குப்தர்களுடைய காலத்தினுடைய சமூக நிலையை நம்ம பார்க்க போகிறோம். சமூக நிலை மற்றும் முதல்ல பார்க்கும் பொழுது சமூக பிரிவுகள் 4 பிரிவுகள் இருந்தது. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகள், அதாவது வர்ணாசிரம பிரிவுகள் இவர்களுடைய காலத்துல இருந்தது. பிராமணர்கள் அந்தணர்களாகவும் வேதம் ஓதுபவர்களாகவும் இருந்தாங்க. சத்திரியர்கள் போர்ல ஈடுபட்டவங்க, தொழில், அதாவது சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க போர் பணிகள் மற்றும் இளவரசர், ஆளுநர் பதவிகள், அரச பதவிகள்ல இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. வைசியர்கள் வாணிகங்களை நடத்துபவர்களாகவும், சூத்திரர்கள் இந்த 3 பிரிவினருக்கும் உதவி செய்பவர்களாகவும் இருந்தார்கள். இதெல்லாம் தவிர்த்து சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமும் இருந்தது. இவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு வகுப்பினராக இருந்தார்கள். ஊருக்கு வெளியில ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தார் என்று பாகியான் தன்னுடைய குறிப்புகள்ல கூறுகிறார். அடுத்தது சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிலமானிய முறை வழக்கத்துல இருந்தது. அரசன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையும் அதிகாரிகளையும் படைக்காக நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நிலமானிய முறை இருந்ததுனால வசதியானவர்களும் செல்வ செழிப்பானவர்களும் மேலும் செல்வ செழிப்பாடினார்கள். ஆனா அந்த வறியவர்களுடைய நிலை அப்படியேதான் இருந்தது. சாதாரணமான அடித்தட்டு மக்களுடைய நிலையில எந்த பெரிய மாறுதலும் வரல. ஆனா அந்த உயர்குடி மக்களுடைய வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்பாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. அடுத்தது பெண்களுடைய நிலை மேம்படுத்தப்பட்ட நிலையா இருந்தது. நல்ல கல்வி அறிவு பெற்றாங்க. ஆனாலும் ஆண்களுக்கு இணையாக அவர்கள் கருதப்படவில்லை. குறித்த காலத்துக்கு முன்னாடி, அதாவது திருமண வயது வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு திருமணம் செய்யப்பட்டது. பலதார மனம் வழக்கத்துல இருந்தது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எதுவும் இந்த காலத்துல செய்யப்படவில்லை. அடுத்தது நகர வாழ்க்கை வாழ்ந்தாங்க. மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுத்தமா, சுகாதாரமா, ஒரு ஆடம்பரமான ஒரு நகர வாழ்க்கையாகத்தான் இருந்தது. கிராமப்புறத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை பிற்காலங்கள்ல கூட ஆரம்பித்தது. நகர வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்கி வர ஆரம்பித்தது. இது அவங்களுடைய பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்களாக இருந்தார்கள். மேல உள்ள 3 பிரிவினரும் ஆரியர் பிரிவினராகவும், நானாரியன் ஆரியர் அல்லாதோர் சூத்திரர்களாகவும் கருதப்பட்டார்கள். அடுத்தது இவருடைய பொருளாதார நிலை. விவசாயம் முக்கிய தொழிலாக மாறியது.
வெளிநாட்டு வாணிபம் இருந்தாலும் கூட மேலை நாடுகளுக்கு பொருட்களை அனுப்புனாங்க. முக்கியமா வாசனை திரவியங்கள் இவர்களுடைய ஏற்றுமதியில முக்கியமானதாக இருந்தது. வெளிநாட்டு வாணிபம் வழக்கத்துல இருந்தாலும், கடல் கடந்த வாணிபம் இருந்தாலும், முன்னாடி காலங்கள்ல செய்யப்பட்ட அளவுக்கு மிகச்சிறந்த வாணிபம் இவர்களுடைய காலத்துல நம்ம பார்க்க முடியல. இருந்தாலும் உள்நாட்டு வாணிபத்திற்கு நதிநீரையும், வெளிநாட்டு வாணிபத்திற்கு சமுத்திரத்தின் வழியாகவும் அவர்கள் வாணிபம் செய்தார்கள். வாணிபத்துல நிறைய எடைகளை பயன்படுத்தினாங்க. விவசாயம் அதிக அளவுல செய்யப்பட்டது. அரிசி, கோதுமை, பட்டாணி, பார்லி, காய்கறிகள் இவையெல்லாம் பயிர் செய்யப்பட்டது. மக்கள் அதிக அளவுல சைவ பிரியர்களாக இருந்தார்கள். விவசாயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. மக்கள் விவசாயத்துல அதிக அளவுல நாட்டம் கொண்டு ஈடுபாடு காட்டினர். அடுத்ததா சமய நிலை. இவர்களுடைய காலத்துல மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா சமயநிலை. இந்து சமயத்தை சார்ந்த கோவில்கள் எழுப்பப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் வரலாற்றுல பெரிய கோவில்கள் அப்படி கட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இந்த குப்தர்களுடைய காலத்துல இந்து சமயத்திற்கென்று பிரத்யேகமாக சில கோவில்கள் கட்டப்பட்டது. திருவிழாக்கள் நடத்தப்பட்டது. இந்து சமய திருவிழாக்களுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் சமயப்புரை பின்பற்றப்பட்டது சமூகத்துல. சமணம், பௌத்தம் இந்த சமயங்கள் பெருக ஆரம்பிச்சது. சைவம், வைணவம் பிரிவு அப்படின்னு வெளியில காட்டலனாலும் சமணம், வைணவம் அப்படின்ற சைவம், வைணவம் இந்த 2 பிரிவுகளும் உருவாக ஆரம்பித்தது இந்த காலகட்டத்துல. ஏன்னா கார்த்திகேயன் வழிபாடு குப்தர்கள் காலத்துக்கு முன்னாடி வரல. ஆனா இப்ப கார்த்திகேயன் வழிபாடு குப்தர்களுடைய காலத்துல உள்ள வருது. விஷ்ணு, சிவன் இவர்களுடைய வழிபாடும் தொடர்ந்து சக்தி இவர்களுடைய வழிபாடும் இருந்தது. குபேரன் கடவுளாக வணங்கப்பட்டார். இந்த விஷயங்கள் அவங்களுடைய சமயத்துல அவங்க காட்டின பொறைத்தன்மையை காட்டுகிறது. அடுத்ததா கலை, கட்டிடக்கலை. கலையில பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 இலக்கிய புலமை பெற்ற கவியரசர்கள் இவர்களுடைய காலத்துல இவர்களுடைய அரசவையை அலங்கரித்தார்கள்னு சொல்லலாம். இந்த நவரத்தினங்களுடைய அந்த இலக்கியங்கள் ஒரு பெரிய திருப்பத்தையே கொண்டு வந்தது. காளிதாசர் இவர் எழுதின புத்தகங்கள் சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், மேகதூதம், ரிது சம்காரம், குமார சம்பவம் இந்த புத்தகங்களுக்கு ஈடு இணை சொல்லவே முடியாது. நம்ம இந்தியாவினுடைய வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். இவர் எழுதின சாகுந்தலம் உலக புகழ்பெற்ற 20 இலக்கியங்கள்ல முக்கியமான ஒரு இலக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவருடைய பெருமையை பறைசாற்றுகிறது. சூத்திரகன் அப்படின்னு எழுதின மிருக்ஷ கடிகா இந்த புத்தகம் ஒரு அருமையான அரசனுடைய காதல் கதையை விவரிக்க கூடியதாக இருக்கு. விசாகதத்திரனர் எழுதின முத்ரா ராட்சசம் இந்த புத்தகத்துல கதாநாயகனாக கௌடல்யரை சித்தரித்து அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை கொடுத்து மௌரிய அரசை பற்றியும் குப்த அரசை ஒரு ஒப்பீட்டு அவர்களுடைய இந்த இலக்கியம் கொடுப்பது ரொம்ப வரலாற்று சான்றாக இருக்கு. பாரவி எழுதின கிரதார்ஜுனியம் மற்றும் டர்டின் அப்படின்றவர் எழுதின காவிய தரிசனம், தசகுமார சரிதம் இந்த 2 புத்தகங்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததாக விஷ்ணு சர்மா அப்படின்னு அவர் எழுதின பஞ்சதந்திரம், அது 300க்கும் 500க்கும் இடைப்பட்ட காலத்துல இந்த பஞ்சதந்திர கதைகள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த சிறு பிள்ளைகளுக்கு அழகாக விலங்குகளை வைத்தும் நிறைய நீதி கதைகளை சொல்லியும் பஞ்சதந்திர கதைகள் கொடுக்கப்படும். நாய், பூனை, ஆடு, சிங்கம், புலி, நரி இப்படி பல விலங்குகளை வைத்து அழகா சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. இந்த பஞ்சதந்திர கதைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இந்த காலகட்டத்துலதான் இயற்றப்பட்டிருந்தது. மற்றும் புராணங்கள் மிகப்பெரிய வரலாற்று ஆதாரங்களா மட்டும் இல்லாம அந்த புராணங்கள் பக்தி பாடல்களாகவும் மக்களுடைய சமய நிலையை அழகாக இந்த புராணங்கள்ல சில புராணங்கள்ல உரைநடை வடிவிலையும் இருந்தது, சில புராணங்கள்ல பாடல் வடிவிலையும் நம்மளுக்கு கிடைக்குது, செய்யுள் வடிவிலையும். அந்த புராணங்களும் மிகச்சிறந்த கலை நுணுக்கத்தை விவரிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததா இவங்களுடைய காலத்துல இருந்த அந்த அறிவியல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் இவங்களுடைய காலத்துல அளவுக்கு அதிகமான விதத்துல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கணித முறை இதற்கு முன்னாடி இந்தியால இருந்தாலும்
கணித முறை இவங்களுடைய அந்த 0 அப்படிங்கிற அந்த மதிப்புக்கு அஸ்திவாரம் போட்டது இந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கணித முறையில ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தது. இயற்கை கணிதம், எண் கணிதம் இந்த 2 கணித முறைகளும் இங்க கொடுக்கப்பட்டது. ஆரியப்பட்டர் அப்படின்னு மிகச்சிறந்த கணித மேதை இருந்தாரு. ஆரிய பாட்டியம் அப்படின்னு தன்னுடைய நூல்ல இந்த கணித முறைகளை பற்றி அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அடுத்ததா பிரம்மகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய ஆசிரியர், ஒரு நூல் ஆசிரியர் புவியீர்ப்பு விசையை பற்றின கருத்துக்களை புவி எப்படி தன்னுடைய அச்சுல சுழலுது, காரணம் என்னன்னா புவியீர்ப்பு விசை. பின்னாடிதான் சர் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா பாருங்க இந்த நூற்றாண்டுலயே புவியீர்ப்பு விசையை பத்தின தன்னுடைய கருத்துக்களை பிரம்மகுப்தர் பதிவு செய்துள்ளார். அது போக வாசுபட்டர் சிறந்த மருத்துவத்திலையும் இந்த குப்தர்கள் அவங்களுக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மருத்துவத்திலையும் இவங்க சிறந்த நிலையை எய்தியிருந்தாங்க. குறிப்பா வாசுபட்டர் அவர் சிறந்த மருத்துவ முறைகளை குறித்து விளக்கி இருக்கிறார். மருத்துவ குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். சரகர் சரகர் எப்படி அறுவை சிகிச்சை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விவரங்களை கொடுத்திருக்கிறது சரகருடைய சிறப்பு. தன்வந்திரி இவரும் மிகச்சிறந்த மருத்துவ நிபுணரா இருக்கிறாரு. இந்த தன்வந்திரியினுடைய மருத்துவ முறை எளிதாக மிக காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் கஷ்டப்படுத்தாம, அதாவது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு வைத்தியம் கொடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொன்னது இந்த தன்வந்திரி. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தன்வந்திரி நிலையம்னு பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா அது மெதுவாதான் கேட்கும், ஆனா ஒரு நல்ல ஒரு பரிபூரண ஒரு சுகம் கிடைக்கும். அந்த வைத்திய முறையை அறிமுகப்படுத்தினது இந்த தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர். இந்த மருத்துவ கலை, அறிவியல் கலைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிடக்கலை எப்படி இருந்தது, புத்தருடைய சிற்பங்கள், அதாவது சிற்பக்கலை, புத்தருடைய சிற்பங்கள் அதிக அளவுல இந்த காலத்துல எடுக்கப்பட்டு இருக்கிறது. மதுரால பாத்தீங்கன்னா நிற்கும் புத்தர் 23.5 அடியை சேர்ந்த புத்தருடைய அந்த நிற்கக்கூடிய ஒரு சிற்பம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. சாரநாத் மற்றும் சுல்தான் கஞ்ச் பகுதிகளில் பார்க்கிறோம். இந்த புத்த சிற்பங்கள் உட்கார்ந்த மாதிரியும் 7.5 அடி புத்த சிற்பங்கள், இப்படி பலவிதமான புத்த சிற்பங்களை பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். குறிப்பா புத்த புனித இடங்கள்ல இவங்க சிற்பங்களை எடுக்கிறாங்க. அடுத்ததா உலோக கலையில இவங்களுடைய சிறப்பு எல்லா உலோகங்களையும் அவங்க செய்தாங்க. இரும்பு, செம்பு மற்றும் வெள்ளி, தங்கம், பல உலோகங்கள்ல அந்த உலோக கலையில சிற்பங்களையும் மற்ற பொருட்களையும் இவங்க செய்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இரும்பு தூண் இவங்களுடைய காலத்துல செய்யப்பட்டது. இன்றளவுக்கும் மேகரளி இரும்பு தூண் ஒரு அவங்க இன்னைக்கும் அது இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நினைவு சின்னமா அவங்களுடைய உலோக கலைக்கு எடுத்துக்காட்டா விளங்குது. இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காம அது இருக்கு அப்படின்னா அது எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, கடவுளுடைய சிற்பங்கள் சிவன், விஷ்ணு, குபேரன், சக்தி மற்றும் அரசர்களுடைய சிற்பங்கள், இப்படி பல சிற்பங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கோவில் கட்டடக்கலையில இவங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. பித்தார்கன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோவில், தியோகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சிவன் கோவில், பிரம்மனுக்கென்று எடுக்கப்பட்டிருக்கிற கோவில், திகாவா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு கோவில், பூமரா கோவில் சக்திக்கான கோவில், தசாவதார கோவில் விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களை விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் அமைந்திருக்கக்கூடிய தசாவதார கோவில், இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா சாரநாத், ராஜகிரகம், அஜந்தா போன்ற இடங்கள்ல குகை ஓவியங்கள், குகையில கட்டக்கூடிய குகை கட்டடக்கலை நம்ம பார்க்கிறோம். அஜந்தா குகைகள்ல மிக அருமையாக அவங்க கட்டடங்களை எழுப்பி சிற்பங்கள், ஓவியங்களை அதுல வைத்திருக்கிறது இவர்களுடைய பெருமையாக இருக்கிறது. சரி, இப்படி சிறப்பு வாய்ந்த காலத்தை தான் குப்தர்களுடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். ஏன் பொற்காலம்? ஒரு காலத்தை நம்ம பொற்காலம்னு சொல்றோம்னா சும்மா சொல்லிட முடியுமா? இல்ல, என்னன்னா மக்கள் அமைதியா சமாதானத்தோட வாழணும், அரசன் நல்ல ஆட்சியை புரியணும், நீதி நேர்மை இருக்கணும், அதைத்தான் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதமான குறைகளும் மக்களுக்கு இல்லாத ஒரு காலம் தான் பொற்காலம். அப்ப குப்தர் காலத்தை பொற்காலம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சமூக நிலை, சமுதாயத்துல போர் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம மக்கள் சமாதானமா வாழ்ந்தாங்க.
சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் காலத்திலே சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடக்கிட்டார். சோ மக்கள் எந்த விதமான வெளிநாட்டு படையெடுப்புகளும் இல்லாம ரொம்ப நிம்மதியா வாழ்ந்த ஒரு காலம். அடுத்தது சமுதாயத்துல பிரிவுகள் இருந்தாலும் கூட ரொம்ப கட்டுப்பாடான விதிமுறைகள் எதுவும் வகுக்கப்படல. மக்கள் அவர்களுடைய வேலைகள பார்த்து திருப்தியாக வாழ்ந்த ஒரு காலகட்டமாக இந்த குப்தர்களுடைய காலம் இருந்தது. அடுத்தது இந்து சமயத்துல ஒரு மறுமலர்ச்சி வந்தது. சமணமும் பௌத்தமும் ஓங்கி இருந்த காலகட்டத்தை தாண்டி இந்த குப்தர்களுடைய காலத்துல இந்து சமயம் மறுமலர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. புராணங்கள் எழுதப்படுகிறது. வழிபாட்டு தலங்கள், கோவில்கள் கட்டப்படுகிறது. இந்து சமயத்துல பல மறுமலர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுகிறது. அடுத்தது அறிவியல்ல, வானசாஸ்திரத்துல ஒரு மாற்றம், மருத்துவத்துல புதிய புதிய முறைகள், குறிப்பா அறுவை சிகிச்சை முறை அதெல்லாம் கொண்டு வராங்க. அடுத்தது சிற்பக்கலை, சிற்பங்கள் பல வடிவங்கள்ல ஏற்படுத்தப்படுகிறது. இந்த சிற்பங்கள் அவர்களுடைய பேர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா, குறிப்பா மதுராவுல ஏற்பட்ட சிற்பக்கலை அது இங்க ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருந்தது. உலோகங்கள் பல்வேறு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்த அரசர்கள் மட்டும்தான் எடை குறைந்த தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க. ஆனா தங்கத்துலதான் நாணயங்கள் அவங்கள முதல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதிக அளவுல தங்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது பொற்காலம் என்பது சொல்வதில் மிகையாகாது. தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதிக அளவுல. கட்டிடக்கலையிலையும் ஒரு பெரிய மாற்றம். 3 விதமான கட்டிடக்கலை, திராவிட கலை, நகரா கலை, வேசரா கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு அமைப்புகள் உள்ள சிகரங்களோடு கூடிய கோவில்கள், கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய மாற்றம். அடுத்தது இலக்கிய வளர்ச்சி. காளிதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு புலமை மிக்க ஒரு கவிஞர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தண்டின், பாரவி மற்றும் விசாகதத்தர் இப்படி நிறைய இலக்கியவாதிகள் இருந்ததுனால இலக்கியங்கள் அதிகமா வெளியிடப்பட்டது. ஓவியங்கள் ரொம்ப தத்ரூபமா இருந்தது. இயற்கை நிகழ்வுகள் அப்படியே காட்டுற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஓவியங்கள்ல பல எண்ணெய் பொருட்கள், இயற்கை பொருட்களை பயன்படுத்தி வண்ணங்கள் தீட்டியிருந்தாங்க. இயற்கை துரிகள் பயன்படுத்தப்பட்டது. இன்றளவுக்கும் அவை அழியாமல் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த விதமான நுணுக்கத்தை பயன்படுத்தி அந்த ஓவியங்களை எடுத்திருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது குப்தர் காலத்தினுடைய நாணயங்கள். எல்லா நாணயமுமே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அரசர்களுமே 8 விதமான நாணயங்களை சந்திரகுப்தருக்கு கொடுக்குறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 விதமான நாணயங்களை 2ஆம் குப்தர் வெளியிடுறாரு. இப்படி எல்லா அரசர்களும் நாணயங்களை வெளியிடுறாங்க. நாணயங்கள் தங்கத்தினால வெளியிடப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய உச்சகட்டத்தை அடைந்திருந்ததுனாலதான் குப்தர்களுடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிறைய பாதைகள் போட்டாங்க இவங்களுடைய காலத்துல. நிறைய பாதைகள், அதாவது உள்நாட்டு வாணிபத்தை நடத்துறதுக்காக நிறைய சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது இவர்களுடைய காலத்துல. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாடசாலைகள் அதிகமா அமைக்கப்பட்டிருந்தது. இந்த படம் தான் அலகாபாத் இரும்புத்தூண் கட்டிடம். அலகாபாத் தூண் இது மேகரளி இரும்பு தூண். இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்கக்கூடிய தேனிரும்பினால் செய்யப்பட்ட இரும்பு தூண். இது அவங்களுடைய கட்டிடக்கலை அமைப்பு. இல்ல பாத்தீங்கன்னா நகர அமைப்பு எப்படி இருக்கு? ஒரு சாய்வான பிரமிடு வடிவிலான கோபுரம் இங்க இருக்காது. வெளியில கீழே ஒரு கட்டிடமும் மேல ஒரு அமைப்பு, கும்பு போன்ற ஒரு அமைப்பும் தான் இருக்கும். திராவிட கலை பாத்தீங்கன்னா சதுர வடிவிலான பீடகமும் மேல ஒரு தூக்கி வைத்தது போன்ற அரைவட்ட வடிவம் உள்ள ஒரு அமைப்பும் இருக்கு. அடுத்தது வேசரா அமைப்பு அப்படிங்கிறது இப்படி குவியலாக ஒரு பிரமிடல் வடிவத்துல இருக்கக்கூடியதான் வேசரா அமைப்பு. இந்த 3 விதமான கட்டிடக்கலையையும் பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டியது குப்தர்களுடைய ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். இல்ல பாத்தீங்கன்னா அஜந்தா குகை குகைக்குள்ள கட்டிடங்கள் எழுப்பப்பட்டது. இது பீத்தர்கான் அந்த புத்தருடைய கோவில். அடுத்ததாக இது சிற்பங்கள். உட்கார்ந்தாப்புல அமைந்திருக்கக்கூடிய புத்தருடைய சிற்பம், அது 7 அடி உயரம் உள்ளது. இது குகை சிற்பங்கள். அந்த யாழியினுடைய வாயில கை வைத்திருக்கிற மாதிரி, கீழே பன்றி இருக்கிற மாதிரி இந்த சிற்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதுல சக்கரத்தோடு கூட விஷ்ணு நிற்கிறது போலவும், இது கீழ பிரம்மன், பிரம்மனுடைய முகம், அந்த 4 முகம் காட்டுவது போலவும், மற்றும் இங்கு குபேரனுடைய சிலை முதலாவதாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஓவியங்கள், இயற்கை ஓவியங்களாக அஜந்தா குகை ஓவியங்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம். இயற்கை வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காதல் நிகழ்வுகளையும் இயற்கை பொருட்களையும் இது விவரிப்பதாக இருக்கிறது. அடுத்ததாக குப்தர்களுடைய நாணயங்கள். இல்ல பாருங்க, அவங்க எப்படி அந்த குதிரையில போற மாதிரி நாணயம், பின்னாடி அந்த 2 பேரும் இணைந்து அந்த ஆண் பெண் உணர்ச்சிகளை விளக்கக்கூடிய ஒரு ஓவியமாகவும், இது சக்தியனுடைய ஓவியமாகவும் இருக்கிறது. இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா அவங்க வில்ல வைத்து கொண்டு இருக்கிறாங்க. குதிரையினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாணயத்துல. சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குப்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூணர்களுடைய படையெடுப்பு. முதலாவதாக ஹூணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முரட்டாட்டமான ஜனங்கள், அடிக்கடி அந்த மலைப்பகுதியை சார்ந்தவர்கள் படையெடுத்து கொண்டே இருந்தாங்க. இந்த படையெடுப்பு காலகாலமா ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அரசர்கள் திறமையற்றவர்களாக மாறின பொழுது இந்த ஹூணர்கள் தங்களுடைய காலத்தை பயன்படுத்தி கொண்டு அதிக பகுதிகளை பிடிச்சுக்கிட்டாங்க. குறிப்பா முக்கியமான பகுதிகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டாங்க. அடுத்தது பௌத்த மத பற்று. பின்னாடி வந்த 3 அரசர்களும் பௌத்த மதத்தின் மேல அதிகமா நம்பிக்கை வைத்திருந்ததுனால அகிம்சை கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சோ எதிரிகளை பிடிக்கணும், போர் பண்ணணும், ஆட்சியை விரிவாக்கணும், எல்லை பகுதிகளை பிடிக்கணும்ன்ற அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு குறைய ஆரம்பித்தது. அடுத்தது வாரிசுரிமை போர். எந்த விதமான விதிமுறைகளும் வகுக்கப்படல. அரசனுக்கு அப்புறம் அரசனுடைய பையன் ஆட்சிக்கு வரலான்றதுதான் இலக்கா இருந்ததே ஒழிய, இந்த பையன் தான் வரணும், மூத்த பையன் தான் வரணும், அப்படி எதுவுமே கொடுக்கல. அதனால அந்த சகோதரர்களுக்குள்ள வாரிசுரிமை போர் ஏற்பட்டு ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதுவும் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. அடுத்ததா குப்த வாக்கடகர்களுடைய நட்பு முறிவடைஞ்சது. இந்த வாக்கடகர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல சண்டை போட்டு இருந்தா கூட நிறைய திருமண உறவுகள் இருந்தது. 2ஆம் சந்திரகுப்த காலத்துல அவங்களுடைய மகள் பிரபாவதியை கொடுக்குறாங்க, வேற இவர் திருமணம் முடிகிறாரு. இப்படி நிறைய திருமண உறவுகள் மூலமாக நாகர்கள், சாக்கடகர்கள், இப்படி இந்த வாக்கடகர்கள் இவங்களுடைய அந்த நட்பா ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க குப்த அரசர்கள். ஆனா இவங்க எந்த போர் வந்தாலும் இவர்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல இவங்களுடைய நட்பு முறிய ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியதாக போயிடுச்சு. அவங்களும் எதிரிகளோடு சேர்ந்து இவர்களை எதிர்த்து நிற்கும் பொழுது இவங்களால அதை மேற்கொள்ள முடியல. அடுத்தது நிறைய சுயாட்சி அரசுகள் பெருக ஆரம்பிச்சது. ஏற்கனவே பார்த்தோம்னா குடியரசுகள் இருந்தது. இந்த குடியரசுகளோட நிறைய சுய ஆட்சிகள் பெருக ஆரம்பிச்சது. அரசர்கள் திறமையானவர்களாக இருக்கிற வரைக்கும் இவர்கள் குரல் எழுப்பல. ஆனா அரசர்கள் தங்களுடைய திறமையை இழந்து போன பொழுது இந்த அங்கங்க இருக்கக்கூடிய அந்த அரசுகள், சின்ன சின்ன சிற்றரசுகள் தங்களுடைய உரிமையை பிரகடனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ சுய ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டு நிறைய சுய ஆட்சிகள் விரிவடைய ஆரம்பிச்சது. சோ பேரரசினுடைய எல்லை, சுய ஆட்சிகள் தனித்தனியா பிரிஞ்சு போக பேரரசினுடைய எல்லை சிறுக ஆரம்பிச்சது. பேரரசு நாளடைவுல வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருச்சு. அடுத்தது மோசமான நிதி நிலைமை. நிறைய பொருளாதாரத்துல இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்தடுத்து அவங்க போர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா ஹூணர்களோடு சேர்ந்து போரு. இன்னும் மற்றும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நாணயங்கள் வெளியிட்டாங்க, நிறைய பொதுப்பணிகள் செய்தாங்க. சோ நிறைய நிதிகள் அவங்க செலவழித்தாங்க. கட்டடக்கலைக்கு செலவழிச்சாங்க. சோ இந்த நிதிநிலைகள் அவங்க செலவழிச்சதுக்கு ஏற்ற போல வருமானம் வர முடியாம இயற்கை சீற்றங்கள்னால, நில வருவாய் சரியான நிலைமையில வராததுனால, படைகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கு செலவழித்ததுனால அவங்களுடைய நிதி நிலைமை மோசமாக ஆரம்பிச்சது நாளடைவுல. அடுத்தது தவறான எல்லைப்புற கொள்கை. அங்க எல்லையில தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இந்த எல்லையில சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரசுகள் எல்லாமே எப்படிடா குப்த பேரரச வீழ்ச்சி அடைய செய்வோன்னு நோக்கத்தோடு இருந்த அரசுகள்.
இந்த பேரரசர்கள் மையப்பகுதியை மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்களே ஒழிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க கவனம் செலுத்தல. ஸோ கவனம் செலுத்தாததுனால இந்த தவறான எல்லைப்புற கொள்கையும் இவங்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கியத்துவமாக அமைந்து போயிருச்சு. ஸோ இவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த குப்த பேரரசு ஒரு காலகட்டத்துல, அதாவது 600கள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இந்த பின்னாடி வந்த பிற்கால குப்த அரசாங்கமும் கூட ஒரு வலுவிழந்த அரசாங்கமாக தான் இருந்தது. அதனால அந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு புதிய பேரரசுக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இங்க வந்த இந்த சீன பயணிகள் அவங்க இந்த புத்த சமயத்தை பற்றினதான நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா பாகியான் அவருடைய குறிப்பு இன்ற அளவுலயும் வரலாற்றுல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குறிப்புகளாக இருக்கு. ஏன்னா அவர் இங்க வரும் பொழுது புத்த சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் வந்தார். புத்த பயண குறிப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அந்த பாகியானுடைய குறிப்புகள் சமுதாயத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கன்றத ரொம்ப தெளிவா ஒரு படம் எடுத்து காட்டுவது போல அமைந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறையை பத்தி அவர் சொல்லும்போது மக்கள் என்ன செஞ்சாங்களான்னா வெங்காயமும் வெள்ளைப்பூடும் கூட பயன்படுத்தலையாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சுத்தமாக வெள்ளைப்பூடு பயன்படுத்தினா அவங்கள சமுதாயத்துல கீழ்மட்டமா நினைச்சாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப உணவு முறைய பின்பற்றி இருக்காங்க. சைவ பிரியர்களா இருந்தாங்க. நல்ல ஒரு கட்டிடங்கள்ல சுகாதாரமான முறையில மாடி கட்டிடங்கள்ல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆடம்பரமான உடைகள், நல்ல பருத்தி ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க, கம்பளி ஆடைகள் அணிந்திருக்கிறாங்க, சித்திர தையல் வேலைப்பாடுகள், கற்கள் பதிக்கப்பட்ட ஆடைகளை பிரபுக்களும் உயர்குடியினரும் அணிந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதாவது கல்வியில அவங்க போய் அந்த குரு முறையில படிக்கிறதா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு கூட கல்விக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுத்து நடத்தியிருக்கிறாங்கன்றத பாகியான் சொல்லியிருக்கிறாரு. சில பாடசாலைகளும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த குமாரகுப்தருடைய காலத்துல நாளந்தா பல்கலைக்கழகத்துக்கு அடித்தளமிடப்பட்டு இருக்கிறது. அங்க புத்த மாணவர்கள் அதிகமா படிச்சிருக்கிறாங்க. நமக்கு சரியான ஆதாரங்கள் கிடைக்கலனாலும் பின்னாடி அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் மிக சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகமாக உருவெடுத்தது. அதற்கு அச்சாரம் அடித்தளம் எங்க போடப்பட்டிருக்குன்னா இந்த குப்தர்களுடைய காலத்துல. இன்னும் பாகியான் குறிப்புகளை நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டு வாணிபத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்றாரு. வாசனை திரவியங்கள் அதிக அளவுல இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பௌத்த மதத்துக்கு அரசர்கள் கொடுத்த ஆதரவு, அந்த ஆதரவுனால பௌத்த மதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா வந்தது அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. அடுத்து அந்த இட்சிங்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த இட்சிங்க்கும் பாகியானுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் இந்த குறிப்புக்களை அப்படியே இட்சிங்கும் என்ன செய்யறாருன்னா கொடுத்திருக்கிறார். இந்த பாகியானுடைய குறிப்புகள்ல நம்ம இன்னும் பாக்குறோம் அவங்களுடைய கலை ஆர்வம் எப்படி இருந்தது, இலக்கிய ஆர்வம் எப்படி இருந்தது, சமஸ்கிருதத்தினுடைய மேன்மை, சமஸ்கிருதம் அதிக அளவுல கையாளப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குறிப்புகள், தூண்கள், கல்வெட்டுக்கள் இது எல்லாத்துலயும் அதிகமா சமஸ்கிருதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இரும்பு தூண்ல பாத்தீங்கன்னா நாகரி அந்த எழுத்து வடிவமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்க சமுதாயத்துல அந்த மதிப்பு மரியாதையோட மக்கள் நடந்துகிட்டாங்களாம், பொய் பேச மாட்டாங்களாம், ரொம்ப உண்மையா இருப்பாங்களாம், யாரும் ஒருத்தரை பற்றி மற்றவங்கள்ட்ட குறை சொல்ல மாட்டாங்களாம், ரொம்ப உண்மையா ரொம்ப நாகரிகமா வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை பத்தின ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு இந்த பாகியான். இந்த பாகியான் மட்டும் இல்ல, அதற்கு பின்னாடி வந்த இட்சிங்கும் கூட அவருக்கு வரலாற்று குறிப்புகள் இல்லைனாலும் புத்த சமயத்தினுடைய சிறப்புகளை அதிகமா கொடுக்கிறாரு. சோ இந்த இரண்டு துறவிகளுடைய புத்த பயணிகளுடைய குறிப்புகள் இவங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை இன்னும் ஆழமா பதிவு செய்யுது அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குப்தர்களுடைய காலம் இந்த இந்திய வரலாற்றுல பொற்காலம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இலக்கியம், கலை, அறிவியல் எல்லாவற்றிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுனாலதான் இதற்கு பொற்காலம் என்று பெயர். இந்த பொற்காலம் நம்ம இந்தியாவுல இருந்தது நம்மளோட இந்தியாவுக்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கலை, கணிதம்,
அறிவியல் எல்லாவற்றுக்கும் ஆரம்பத்துல என்ன செஞ்சுட்டாங்க? அடித்தளம் போட்டிருக்காங்க. இத வைத்துதான் நம்ம பார்த்தபடி அந்த ஆரியப்பட்டர், ஆரியப்பட்டியம், பிரம்மகுப்தருடைய புவியீர்ப்பு விசை இதெல்லாம் பின்னாடி ஐரோப்பிய நாடுகள்ல பின்னாடி அவங்க கண்டுபிடிச்சாங்க புவியீர்ப்பு விசைனா என்ன அப்படின்னு. ஆனா அதற்கான அச்சாரத்தை அப்பயே அவர் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயங்களாக இருந்தது. அதனாலதான் இந்த குப்தர்களுடைய காலம் பொற்காலம் என்று வரலாற்றுல சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.